ஓரோ சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 நிமிஷத்தில் ஒரு டிஃபன் பண்ண போகிறோம். அது எப்படின்னா சேமியா வச்சு அணில் சேமியா வச்சு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு தான் பார்க்கலாம். எல்லாரும் செஞ்சுருவாங்க, ஆனால் ஈஸியாகவும் புதுசாக செய்கிறவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி அணில் சேமியா தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேக்கெட் அணில் சேமியா எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு பழுத்த மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் பருப்பு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், எங்களுக்கு பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் அதிக அளவு எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். இப்போ நல்லா பொன்னிறமாக வறுந்துருச்சு. இதில் எனக்கு க்ரன்ச்சினஸாக வெங்காயம் இருந்தால் பிடிக்கும், அதனால் வெங்காயமும் தக்காளியும் ஒரே டைம் சேர்த்துக்கிறேன். க்ரன்ச்சினஸ் வேணும்னா மட்டும் ஒரே டைம் சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு அந்த க்ரன்ச்சினஸ் பிடிக்காதுன்னும் போது ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கிட்டு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா தோல் விட்டு வதங்குற வரைக்கும் வதங்கட்டும். நம்ம ஒரு பேக்கெட்டு சேமியாவுக்கு 400 ml தண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா பிடிக்கும். நீங்கள் மஞ்சத்தூள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை எங்களுக்கு மஞ்சள் கலர் பிடிக்காதுன்னா விட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். தக்காளி எல்லாமே நல்லா தோல் விட்டு வதங்கிருக்கு. இப்போ வெங்காயமும் கரெக்டாக அந்த நம்மளுக்கு அந்த க்ரன்ச்சினஸோட கரெக்டாக இருக்கும். இப்போ 400 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். 200 கிராம் சேமியாவுக்கு 400 ml அளந்து வச்ச தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துனதும் நம்ம ஒரு 2 நிமிஷம் ஹையில் வச்சுட்டு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் சேமியா சாஃப்ட் ஆகிற வரைக்கும், சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் விட்டுட்டோம்னா நம்ம அப்பப்போ கலரி விட்டுக்கணும். நம்மளுக்கு உதிரி உதிரியான சேமியா ரெடி ஆயிடும். பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு சேமியா. அந்த கிறிஸ்பியாக இருக்கிறதெல்லாம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கலாம். மீடியம் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை இப்போ நல்லா கலரி விட்டுட்டோம். ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நடுவில் ஒரு டைமு கலரி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் ஆச்சு, நம்ம மூடி எடுத்துட்டு கலரி விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு முறை நம்ம மூடி போட்டுட்டு இன்னொரு 2 நிமிஷம் விட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு, உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா நம்மளுக்கு உதிரி உதிரியான சேமியா ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக சேமியா ரெடி ஆயிடுச்சுங்க, சேமியா உப்புமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.